நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான வணக்கங்கள். நேயர்களே, இன்றைய தினம் பார்க்க இருப்பது தொழில் ஸ்தானம். அதாவது ஒரு ஆண் பெண் ஜாதகத்தில் லக்னத்திற்கு 10ஆம் இடம்தான் ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம். அதற்கு பெயர் கர்மஸ்தானம் என்று பொருள். அந்த ஜீவனஸ்தானம் ஒரு ஜாதகத்தில் நன்றாக அமையப்பெறாத ஒரு காரணத்தினால தான் நிறைய பேர்களுக்கு ஜீவன ரீதியாக நிறைய இடர்பாடுகளும் தடைக்கற்களும் ஏற்படுறத அனுபவ ரீதியாக பார்க்கலாம். அப்போது ஒரு ஜாதகத்தில் 10ஆம் இடம் தொழிற்ஸ்தானாதிபதி, அந்த தொழிற்ஸ்தானாதிபதி பாதகத்தில் அமர்ந்தோ அல்லது மாரகத்தில் அமர்ந்து மாரகாதிபதியோடு தொடர்பு கொண்டுட்டாலே தொழிலில் என்றைக்குமே இடி விழுந்ததைப் போல ஒரு தன்மை உருவாக்கி கொண்டே இருக்கும். அதைத்தான் அடிக்கடி சொல்வேன். அடித்தளம் நன்றாக அமரப்பெறவில்லை என்றால் அவன் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய உயர்வில் இருந்தாலும் கிடுகிடுகிடுன்று அகல பாதாளத்துக்கு கீழ்நிலைக்கு குடும்பத்தை நடுத்தரு கொண்டாந்து விடுறதையும் தொழில் ரீதியாக செய்து பார்க்கலாம். அந்த அடிப்படையில் கடந்த ஒரு 5 வருடத்திற்கு முன்னால் கணவனும் மனைவியும் என்னிடத்தில் ஜாதகம் பார்க்க நாமக்கல் மாவட்டத்திலிருந்து வந்திருந்தார்கள். அன்றைய பொழுதை கடந்து மீண்டும் கடந்த வாரம் ஒரு 10 தினங்களுக்கு முன்னால் மீண்டும் என்னிடத்தில் ஜாதகம் பார்க்க அதே தம்பதியினர் என்னிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது பார்த்தெடுப்பிலே கேட்டேன், என்னப்பா அவருடைய நிர்வாகத்துக்கு பூட்டு போட வேண்டும் என்பது எழுதப்பட்டதனுடைய நியதி, நீங்கள் நிர்வாகத்துக்கு பூட்டு போட்டிட்டு வந்துட்டீங்களான்னு கேட்குறேன். அப்போது அந்த ஜாதகர் 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே வார்த்தைத்தான் சொன்னீர்கள். மீண்டும் நீங்கள் வந்தது எனக்கு நினைவிருந்தாலும் கட்டத்தினுடைய நியதி எனக்கு தெரியாது. பார்த்தெடுப்பில் அதே கேள்வியைத்தான் கேட்கிறீர்கள். அப்போ நான் 103 லாரி வச்சுருந்தாருங்களாம். அப்போ 103 லாரினா கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி, கொரோனா காலத்துக்கு முந்தின காலத்தில். அப்போ நல்லா தொழில் போய்ட்டு, அப்போவும் தொழில் போகல. எங்கள் ஐயா வந்து தொழில் பண்ணும் பொழுது நல்ல சிறப்பாக அத்தனை லாரியும் உருவாக்கினார். என் பாட்டன் சின்ன ஒரு 2-3 லாரி வச்சு உருவாக்கி பன்மடங்கு 100கணக்கான லாரியை உருவாக்கி ஒரு டிரான்ஸ்போர்ட்டை அழகாக அமைச்சு என் கையில் ஒப்படைச்சிட்டு அவர் இறந்துட்டார். நான் போய் உட்கார்ந்த நாளிலேருந்து சரிவு தான். அதனால தான் அன்றைய தினம் 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களை பார்க்க வந்தேன். மீண்டும் இப்போ வந்திருக்கிறேன். முதலாவதாக அவருடைய டேட் ஆஃப் பர்த் வந்து 22/5/1979 12:35 PM பிறந்தது. அவர் குளித்தலையில் பிறந்தவர். பிறந்த லக்னம் பாருங்கள், அவர் சிம்ம லக்னம். லக்னத்தில் கிரகத்தினுடைய அடைவை முதலாக சொல்லிவிடுகிறேன். சிம்ம லக்னம், ராசி அவருக்கு மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். பிறக்கும் பொழுது ஜனன ஜாதகத்தினுடைய இருப்பு 12 வருடம் 6 மாதம் 18 நாள் இருந்தது. அதன் பிறகு அவருக்கு கேது திசை முடிந்தது. அதற்கு பிறகு சுக்கிர மகா திசை நடைமுறையில். இப்போ பாருங்கள், அவருடைய ஜாதகம் சிம்ம லக்னம், லக்னத்தில் சனி ராகு, 7ஆம் பாவத்திலே கேது, 8ஆம் இடத்திலே மீன ராசியிலே சந்திரன், 9ஆம் இடத்திலே செவ்வாய் புதன் சுக்கிரன், 10ஆம் இடத்திலே சூரியன், அதாவது சித்திரை வைகாசி மாதம் பிறந்தவர். 12ஆம் இடத்திலே குரு பகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறது. அப்பொழுது பாருங்கள், நடைமுறையிலே புதன் திசை கடந்து, அதற்கு அடுத்தது கேது கடந்து, அதுக்கு அடுத்தது சுக்கிரன் கடந்து, இப்போ சூரியன் முடிஞ்சு, இப்போ சந்திரன் திசை. இவருடைய வாழ்க்கையில் தொழில் ரீதியாக தொட்டதெல்லாம் இவர்களுக்கு மைனஸ் தான். எதனால், ஏன் அப்படி? லக்னத்திற்கு 10ஆம் இடம் தொழிற்ஸ்தானாதிபதி பாருங்கள், 10ஆம் இடத்திற்கு 12இல், லக்னத்திற்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாதகத்தில் பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயோட லாப தனாதிபதியும் பாதகத்திலே. அப்போ லாபமெல்லாம் பாதகமாக வேண்டும். தொழில் ரீதியாக அமைத்ததெல்லாம் இவர்களுக்கு பாதகாதிபதியோடு கூடும் பொழுது அதுலேயும் பாதகம். முயற்சி ஸ்தானத்திற்கே இருமாரங்கள் தொடர்பு கொண்டிருக்கும். அப்போ லக்னத்திற்கு 3ஆம் இடம் தான் முயற்சி. தன்னுடைய முயற்சியாலே ஒருவன் வெற்றி வாகை சூட வேண்டும் என்றால் 3ஆம் இடம்தான். அந்த 3ஆம் இடத்திற்கு யோகமான கிரகங்கள் சங்கமித்தால் அவன் முயற்சியில் படிப்படியாக வெற்றி வாகை சூடுவதை அனுபவத்தில் பார்க்கலாம். இங்கே முயற்சி ஸ்தானாதிபதி யார்? சுக்கிரன். முயற்சி ஸ்தானத்திற்கே 8 கூடையவனாக வருவார். அப்போ முயற்சி ஸ்தானம் 3ஆம் இடம் துலாமனை. துலாமனத்து என்ன மனை? சரமனை துலாமனை. அப்போ சரத்திற்கு 2ம் 7ம் மாரகம் அல்லவா? அப்போ 2ம் 7ம் மாரகம்னா லக்னத்திற்கு சுகபாக்கியாதிபதி செவ்வாய். ஆனால் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்திற்கு சரத்துக்கு 2 7. அப்போது
விருச்சகமனையும் மேசமனையும் இந்த 3ஆம் இட முயற்சி ஸ்தானத்திற்கு மாரக ஸ்தானங்கள். அப்ப யாரோட கூடியிருக்கிறான்? புதனோட கூடியிருக்கான். புதன் செவ்வாய் கூடலாமா? தனபாவத்தை கை வைத்து பாருங்கள். அப்ப 2ஆம் இடம் தான் போட்ட முதல் திரும்புமா திரும்பாதா, ஒரு வழியா அல்லது 2 வழியா, இப்படி நம்ம பார்க்கணும். அப்ப 2ஆம் இடத்தை கை வைத்தால் 2ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்திலே அந்த புதன் செவ்வாய் சுக்கிரன். அப்ப 2ஆம் இடத்திற்கு தர்ம கர்மாதிபதி யோகமாகத்தான் புதனும் சுக்கிரனும். அது ஓகே. ஆனா மைனஸான கிரகம் யாரு? செவ்வாய். நாங்க கூடும் பொழுது இங்க தர்மமும் பேசாது கர்மமும் பேசாது. ஒரு டம்ளர் பால்ல ஒரு துளி விஷம்தான் கலக்கிறது. அப்போ எத்தனையோ ஆயிரக்கணக்கான சொட்டு கொண்டது தான் ஒரு டம்ளர் பால். அதுல ஒரு துளிக்கு விஷம் கலந்தவன எப்படி அது பாய்சனா முழுமையா விஷத்தன்மை கொண்டதா மாறுதோ, அந்த மாதிரி எவ்வளவு பெரிய பாலன்னம் போன்ற அந்த அற்புதமான அந்த புதனும் சுக்கிரனோட இந்த செவ்வாய் ஒரு சொட்டு விஷம் போல் கலந்ததனால் அத்தனை பால விஷத்தன்மை கொண்டதாக மாறுவதைப் போல இந்த கிரகங்கள் கொடுக்க வேண்டிய நன்மையை நிச்சயமாக ஆப்போசிட்டா தீமையாகத்தான் கொடுக்கும். இதைத்தான் நம்ம பொருள் கொள்ளணும். இந்த அறிவினி ஜோசியர்கள் ஆஹா பரவாயில்லையே, 9 கூடையவனும் 10 கூடையவனும் தர்மமும் கர்மமும் ஒன்று கூடி இருக்கு, இதை தர்ம கர்மாதிபதி என்று சொல்லுவார்கள். அப்படி கிடையாது. லக்னத்துக்கு யார் ஒரு ஜோதிடர், எந்த ஒரு ஜோதிடர் தர்ம கர்மாதிபதி, அவன் நிச்சயமாக அவன் போலி ஜோதிடர் என்று பொருள் கொள்ள வேண்டும். காரணம் 9 கூடைய மகாலட்சுமி ஸ்தானாதிபதியும் 10 கூடிய கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய விஷ்ணு ஸ்தானாதிபதி ஒன்று கூடினால் தர்ம கர்மம் சொல்லிக்கலாம். அப்படி லக்னத்திற்கு தர்ம கர்மம் என்பது ஆயுள் ஸ்தானத்துக்கு தீர்க்கமாக இருக்குமே ஒழிய அது ஒவ்வொரு பாவத்துக்கு தர்ம கர்மாதிபதி பார்க்கணும். அப்போ 2ஆம் இடம்ன்றது என்ன? குடும்பம். இந்த குடும்பஸ்தானத்துக்கு இந்த புதனும் சுக்கிரனும் ஒன்று கூடும்போது தர்ம கர்மாதிபதி யோகம் தான். அது எங்க கூடியிருக்கு? 8ஆம் இடத்திற்கு குடும்பத்தில் 8ல் மறைந்து அட்டமாதிபதியோடு கூடியிருக்கு. அப்படி பொருள் கொள்ளணும். இப்ப லாப நோக்கை கை வையுங்கள். இப்ப 11ஆம் இடம் லாபம். லாபம் என்ன மனை? உபயமனை. உபயத்திற்கு 7ம் 11ம் மாரகம் அல்லவா? அந்த அடிப்படையிலே தன்னுடைய லாபமும் பாருங்கள் புதன், அந்த புதன் செவ்வாயோட மாரகத்தில், சுக்கிரனோட எல்லாமே மாரகத்தில். அப்ப இவர் எந்த தொழில் செய்து இவர் உயர்வுக்கு வர முடியும்? வேலைக்கு போனாலே இவரால் நிலைத்து நிற்க முடியாது. அப்படிப்பட்டதை இவருடைய தகப்பன், அதற்கு முன்னாடி பாட்டன் எல்லோரும் சம்பாதித்து வைத்ததை இந்த பேராண்டி கைக்கு வருது. அப்போ தகப்பன் இவரிடத்துல விட்டுட்டு அவரு இறைவனடி சேர்ந்துடுறாரு. அப்போ இந்த தொழில் பண்ண நாளொரு மேதில் அடிக்கிற இடத்தில் அடித்தால் அம்மியும் நகரம் என்று சொல்வதைப் போல பாதகத்தில் சுக்கிரன், பாதகத்தில் பாதகாதிபதியோடு கூடும் பொழுது இவர்களுக்கு தொழில் பஸ்பம். அப்போ இவர் முதல் போட்டார்னா முதல வாயில போட்டது திரும்புமா? யானை பசிக்கு சோளப்பொறி போட்ட மாதிரி. அப்போ இந்த ஸ்தானம் சூன்ய கட்டாக இருந்த 9ஆம் இடம் பாதகத்தில். அதனால தான் இவரை கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும் பொழுது 103 லாரி வச்சுருந்தாராம். 103 லாரியில் இன்னைக்கு 3 லாரி கூட ஓடாது. அன்றைக்கு சொன்னதை போல தான் இன்றைக்கும் சொல்கிறேன். நீ தொழிலை விட்டுட்டேன்னா எனக்கு இதுதான் தெரியும், புலிவாலை பிடிச்சிட்டேன்னா கடைசியில் எலும்பு ஒரு கூடு கூட மிஞ்சாது, அத்தனையும் போயிடும். சார் இன்னைக்கு முழு மூச்சாக வந்திருக்கேன், எல்லாமே என்னை கைவிட்டு போச்சு. இன்றைக்கி 2 லாரி தான் வச்சுருக்கேன், அதையும் உங்களை பார்த்துட்டேன், நிச்சயமாக கொடுத்துட்டு நான் வெளியில் திரும்பிடுறேன். சம்பளத்துக்கு போனாலும் உன்னால் நிலைக்க முடியாது. வாய் மூலம் தொழில், கமிஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜிங் செஞ்சேன்னா நிச்சயமாக உயரலான்னு. அதுக்கு பிறகு நீங்கள் அன்னைக்கே இந்த வார்த்தை தான் சொன்னீங்க. 2 இடம் நான் முடித்தேன், அதன் மூலயமா குறிப்பிட்ட லட்சங்கள் வந்தது. அந்த லட்சத்தை எடுத்து மீண்டும் லாரியில் தான் போட்டேன், எல்லாமே போயிடுச்சு. அப்போது மூளையால், அறிவால், ஆற்றலால், கமிஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜிங், வாய் மூலம்தான் நீ தொழில் செய்யணும். அப்போது அறிவுங்கிறது 5ஆம் இடம். 5ஆம் இடத்து அதிபதி தான் அறிவு ஸ்தானாதிபதி, இயற்கையாகவே உச்சத்தாரையில் தானே இருக்கிறான். அது மட்டுமல்ல, சந்திரனும் குருவும் பரிவர்த்தனை. இப்போ உங்களுக்கு சந்திர திசை தொடங்கி நடந்துக்கிட்டு இருக்கு. இதை விட்டுட்டு வெளியில் வந்துட்டு கமிஷனில் பண்ணுங்க. யார் உழைக்கணும், யார் உழைக்கக்கூடாது, யார் வேலை செய்து உயர்வடைய முடியும், யார் தொழில் பண்ணி உயர்வடைய முடியும், யார் வியாபாரம் பண்ணி உயர்வடைய, முதல் திரும்பாதான்னு ஒரு ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் வயிற்றில் பிறந்தாலும் நீ கோமனாண்டியாக வர வேண்டும் என்பது எழுதப்பட்டதனுடைய விதி அமைப்பு இருந்து விட்டால் நீ லட்சம் கோடி தேவையில்லை.
எத்தனை லட்சியத்தோடு பிறந்தினாலும் உன்னுடைய அறிவு இருக்குது, ஆற்றல் இருக்குது, திறமை இருக்குன்னு போனாலும் இந்த ஸ்தானம் நீ வாங்கி அந்த விதியோடு பிறக்கவில்லை என்றால் கீழ்நிலைக்குத்தான் தள்ளப்படுவோம். அதனால தான் ஒருத்தர் முதல் போட்டால் யார் ஜெயிப்பாங்க, முதல் போட்டால் யாருக்கு தோல்வி காணுன்னு கண்ணோட்டமாக பார்க்கும் பொழுதே முன்னோட்டமாக தெரியும். நண்பர்களே, உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். இந்த சிம்ம லக்னத்துக்கு இந்த செவ்வாயும் சுக்கிரனும் கூடி இருந்து கூட குருவும் அடிசலாம் கூடிட்டாவே அவர்கள் வாழ்க்கையில் நல்ல உயர்வு வராமல் இருக்கும், திடீர்னு கீழே வர்றதை அனுபவத்தில் பார்க்கலாம். அதனால் கண்ணோட்டமாக பார்த்தாலே முன்னோட்டமாக தெரியும். நண்பர்களே, மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.